சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று உப்பை இந்த 2 இடங்களில் வைக்க மறக்காதீர்கள். உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கவும், உங்கள் கஷ்டம் குறையவும் கட்டாயம் இந்த உப்பை 2 இடங்களில் வைக்க மறக்காதீர்கள். அது எந்தெந்த இடங்கள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. அமாவாசைகளுக்கெல்லாம் பெரிய அமாவாசையாக இருக்கக்கூடியது தான் இந்த மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசையில் யமதர்மனிடம் அனுமதி பெற்று நம் முன்னோர்களின் ஆன்மா நம் இல்லம் தேடி வருகின்றது. ஆனால் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்தது? மரம் செடிகளாக இருந்தது. அங்கே நிறைய பூச்சி இனங்கள், நிறைய இனங்கள் இருந்தது. விஷப்பூச்சிகள் ஏதோ ஒரு இனங்கள் இருந்தது. அந்த ஆன்மாவும் அந்த உயிரினங்கள்லாம் அழித்து தான் நம்ம வீடு கட்டியிருப்போம். அந்த ஆன்மாவும் நம் இல்லம் தேடி வரும். அதற்கு என்னங்க பண்ணுறது? அதற்கு உப்பு மட்டுமே போதுமான ஒன்று. உப்பை வைத்தே நம் வீட்டில் வரக்கூடிய எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்களை நம்மை வெளியே அனுப்ப முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் உப்பு. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மண் அகல் விளக்கு, சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஹால், ரூம், கிச்சன்னு எந்தெந்த இடங்கள் இருக்கின்றதோ அத்தனை இடத்திற்கும் ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலர் கேட்கலாம், இது இரட்டை படையில் வரையலாமா, ஒற்றை படையில் தான் வரணுமா? உங்கள் வீட்டில் ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் தான் இருந்துச்சு அப்படின்னா 3 விளக்கு எடுத்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் 2 ரூம் இருக்குது, நாங்கள் மாடியிலையும் இருக்கோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றதோ அத்தனை அறைகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது இரட்டை படையில் வருவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இதை நம்ம எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் முன்னோர் வழிபாடை முடித்த பிறகு, மதியம் காகத்திற்கு உணவு வைத்த பிறகு, மாலை 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கின்றது. அந்த ராகு காலம் முடிந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சுவாமிக்கு, உங்கள் வீட்டு தெய்வங்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு முடித்த பிறகு இந்த கல்லுப்பை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுக்கோங்க. அது மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு ஒவ்வொரு மூலைகளிலும் ஏதோ ஒரு மூலைகளில் இந்த கல்லுப்பையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து கொண்டு போய் வச்சுருங்க. வைத்து முடித்த பிறகு மறுநாள் அதை நீங்கள் எடுத்து தண்ணியில் கொட்டணும். ஓடும் ஆற்றில் நீங்கள் போடலாம், அல்லது கால்படாத ஜிங்கில் நீங்கள் ஊற்றிடலாம். இது போல் செய்யும்போது இந்த இரவு நேரங்களில் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்களை அந்த உப்பும் பச்சை கற்பூரமும் ஈர்த்து கொண்டு அதை நம்ம தண்ணியில் விடும்போது நம்ம வீடு சுத்தமாகின்றது. இதன் மூலம் உங்கள் வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கவே இருக்காது. இதை அனைவரும் செய்ய வேண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தேவைப்படுபவர்கள் மட்டும் இந்த இடங்களில் உப்பு வைத்தால் போதும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு அதீத கடன்கள் இருக்குது, உங்கள் நகைகள்லாம் அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றுங்கள். ஒரு மஞ்சள் வண்ண துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி உப்பு, உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக் கொண்டு அதில் உப்பு வைத்து கொண்டு அதில் வசம்பு ஒரு துண்டு வைத்து கொள்ளுங்கள். வசம்பு வைத்து கொண்டு உங்களுக்கு பணம் நிறைய சேரணும், கடன் அடையணும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன கவரில் 5 ரூபாய் நாணயத்தை மடித்து வையுங்கள். இல்லைங்க எங்களுக்கு நிறைய நகைகள்லாம் அடமானத்தில் இருக்குது, அந்த நகைகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு பிரியாணி இலையில் நகைகள் எங்கள் வீட்டில் வர வேண்டும், என்னுடைய நகை என் வீட்டிற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த மஞ்சள் துணியை மூட்டையாக பச்சை வண்ண நூலால் கட்டி நீங்கள் பூஜை அறை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பூஜை அறையில் மேல் பகுதியில் வைக்கலாம். அல்லது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் இது போல் கட்டி வைக்கலாம், அல்லது தலைவாசலில் கட்டி வைக்கலாம். நான் ஏன் 3 இடம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லார் வீடும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில வீடுகளில் தலைவாசல்லாம் ஆணிலாம் அடிக்கக்கூடாதுங்க, இங்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களே சத்தம் போடுவாங்க. இல்லை ஒரு சிலர் வைக்கிற சூழல் இருக்காது. அதனால தான் இந்த 3 இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன இடங்கள்? பூஜை அறை, நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம், மற்றொன்று தலைவாசல். இந்த இடங்களில் நீங்கள் இதை மேலே வச்சுருங்க, இல்லை கட்ட முடிஞ்சாலும் கட்டி வச்சுருங்க. இது போல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கடன் அடைவதையும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் நகை வருவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும்.
ஒரு சில சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம், "இதெல்லாம் ஏங்க நீங்க செஞ்சு காமிக்கக்கூடாது?" அப்படின்னு கேட்குறீங்க. நான் செஞ்சேன்னா, அது வீடியோக்காக செஞ்ச மாரி இருக்கும். எந்த ஒரு வழிபாடும் நம்ம உள்ளன்போட அந்த தெய்வத்தை நோக்கி செய்யணும். கேமரா கரெக்ட்டா இருக்கா? அது கரெக்ட்டா இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டே செஞ்சேன்னா, அது நான் செஞ்ச பலனும், திருப்தியும் எனக்கு இருக்கவே இருக்காது. அதனால் மட்டும் தான் நான் என்ன செய்கின்றேனோ, அத அப்படியே உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எனக்கு பலன் தரக்கூடிய, என்னுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கும் பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் செய்றேன். இத நீங்க நம்பிக்கை இருந்தா செய்யுங்க. ஏன்னா, எந்த ஒரு வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்கன்னா, அது கண்டிப்பா வெற்றி அடையும். ஐய்யய்யோ! இது நடக்குமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க நம்புனீங்கன்னா, அது பல மடங்கு பலனை உங்களுக்கு தரும். நீங்க நம்பிக்கையோட செஞ்சா மட்டும் தான் அது பலனும் தரும். இப்ப இந்த முடிச்ச நீங்க மறு அமாவாசைக்கு, இது மகாலய அமாவாசையா அடுத்த மாதம் வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரக்கூடிய அமாவாசை தீபாவளியோட வரும். அதுவும் தீபாவளி அன்று மாலை அமாவாசையும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில, இந்த உப்பு மூட்டையை நீங்க எடுத்து ஆற்றிலயோ, ஓடும் தண்ணீர்லயோ விட்டுட்டு, அந்த அன்னைக்கு சாயங்காலமே அதாவது தீபாவளி அன்று சாயங்கால நேரத்தில அமாவாசை ஆரம்பிச்சிரும். அந்த நேரத்தில நீங்க இதே போல இன்னொரு தடவ கட்டி வைப்பது ரொம்ப நல்லது. அமாவாசையும் தீபாவளியும் ஒரு சேர இருக்கும் நேரத்தில் சாயங்கால நேரத்தில லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதற்கு தனியா நான் தனியா குடுக்குறேன். இப்ப இந்த வீடியோல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, உங்க வீட்டு கடன் பிரச்சனைகளும், உங்க அடகுல உள்ள தங்க நகையும் உங்ககிட்ட வந்து சேர்வதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.